ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு நடந்துகிட்ருக்க சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் ராசிக்கு 8வது இடத்துக்கு சனி பயிற்சியாக இருக்கார். பயப்படாதீங்க, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்தெந்த விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகம். வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும். உங்கள் மேனேஜருக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு பின்னாடி குழி தோண்டுவாங்க. ஸோ எல்லார்கிட்டேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் மேனேஜர், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, வாட்ச்மேன்ட்ட கூட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு 14 மணி நேரம், 16 மணி நேரம், ஏன் 18 மணி நேரம் கூட வேலை இருக்கலாம். ஒரே வேலையை தான் நான் 10 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், ரொம்ப மொனோட்டானஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, புதுசாக எதாவது கற்றுக்கிட்டு நான் வேறு ஒரு ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கரெக்டான டைம். இதை யூஸ் பண்ணி படிச்சுட்டு வேறு ஒரு ஃபீல்டுக்கு மூவ் ஆகிடுங்க. பட் என்ன இருந்தாலுமே அந்த லேர்னிங், அந்த ப்ராசஸில் ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். இது நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரெஸ்ஃபுல் அட் யுவர் ஒர்க் பிளேஸ். ஸ்ட்ரெஸ் இருக்க தான் போகுது, ப்ரெஷர் இருக்க தான் போகுது, வேலை அதிகமாக தான் தரப்போகிறாங்க உங்களுக்கு, வேலை பலு அதிகரிக்க போகுது. ஸோ உங்கள் மைண்ட் செட்டை செட் பண்ணிவிடுங்க. சரி, இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் போகிறோமா, வேலை அதிகமாக தான் இருக்க போகுது, நைட்டு வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஒரே கரியரில் ரொம்ப வருஷமாக பெஞ்சை தேய்ச்சிட்டே இருக்கேன், எனக்கு லேர்னிங்னு புதுசாக எதுவுமே கிடையாது, 10-15 வருஷமாக ஒரே வேலையை தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா யூ ஆர் அட் ரிஸ்க். ஸோ முண்டேன் ஜாப் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். இதே ஐடியில் இருக்கேன், நான் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்கள் கரியரில் இருந்துகிட்டே இருக்கும். புதுசாக ஏதாவது கற்றுகிட்டே இருப்பீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவாக உங்கள் கரியரை கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கொண்டு போகலாம் தாராளமாக. அதில் நீங்கள் சக்ஸஸ் அடைவீங்க. பட் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது கண்டினியூஸாக இருக்க தான் செய்யும் அடுத்த 2.5 வருஷத்துக்கு. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள், மெடிடேஷன், யோகா அதெல்லாம் பண்ணுங்கள். பட் இந்த அஷ்டம சனி வந்துட்டாலே அதெல்லாம் பண்ண விடாமல் தடுக்கும் உங்களை. ஸோ ப்ரீ பிளான்டாக இருங்க. எப்படி ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவாக உங்கள் கரியரை கொண்டு போங்க. வேலை செய்கிற இடத்துல உங்கள் பாஸோட சண்டைலாம் எதுவும் போடாதீங்க, வாக்குவாதம்லாம் வச்சுக்காதீங்க. எதாக இருந்தாலும் ஸ்மூத்தாக பேசுங்க. மெயினாக உங்கள் கலீக்ஸ், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, உங்களோடலாம் சண்டை போடாதீங்க. அப்படி சண்டை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. ஹெல்த்தையும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன் வேலையில். ஸோ அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் நார்மலாகவே வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிவிடுங்க இப்போவே. நெக்ஸ்ட் மந்த் இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அடுத்த 2.5 வருஷத்துக்கு வருஷம் பண்ணி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதை சரி பண்ணிவிடுங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே டாக்டரை பார்த்துருங்க. அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், தள்ளி போட்டுக்கலாம், காசு இல்லை, ஒரு சின்னதாக ஒரு மூட்டு வலி இருக்குது அப்படின்னா சரி ஓகே நம்மக்கிட்ட தான் காசு இல்லையா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. அன்னன்னைக்கு இருக்க பிரச்சனையை உடனே ஒரு 2 days 3 days பாருங்கள். சரியாக வரலைன்னா உடனே டாக்டரை பார்த்து அதை சரி பண்ணிவிடுங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். பிஸ்னஸும் அப்படி தான். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டும் வராது, ரொம்ப லாபம்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்கள் பிஸ்னஸில் ஸ்மூத்தாக போதா அப்படியே கொண்டு போங்க, ஸ்மூத்தாக போலையா லாஸில் போதா அப்படியே ஒரு 2.5 வருஷம் எப்படியாவது காலத்தை தள்ளிடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல தசா புக்தி நடக்கலை அப்படின்னா தான், உங்களுக்கு நல்ல தசை போயிட்டுருக்கு உங்கள் லக்னப்படி அப்படின்னா நீங்கள் வரி பண்ணிக்கவே வேணாம். இந்த டிரான்சிட்டை நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் ஒத்துழைக்க மாட்டார். கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சரி வராது. உங்கள் டேர்ம்ஸ்க்கு அவர் ஒத்து வர மாட்டார். பார்ட்னர்ஷிப் உடையிறது, அவங்களோட சண்டை, இந்த மாதிரி கோர்ட் கேஸு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக வரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்து, டாக்குமெண்ட்ஸ்லாம் கையெழுத்து போடும்போது பார்த்து போடுங்க. ஏன்னா பெரிய பிரச்சனை வரும் பின்னால். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சுமாராக தாங்க இருக்கும்.
பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெரிய லோன் எடுத்து மாட்டிக்காதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்க அகலக்கால் வைக்கிறேன், நான் வந்து இன்னொரு 3-4 பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்லாம் வந்துட்டு பெரிய லோன் எடுத்து மாட்டிக்காதீங்க. பெரிய சிக்கலாயிடும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டேக் எனி லோன்ஸ். பேங்காக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், எங்கேயுமே லோன்ஸ் எடுக்காதீங்க. இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல கடுமையாக உழைக்கணும்னு சொல்கிறீங்களே, அதுக்கேற்ற சம்பளம் ப்ரொமோஷன்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். வேலை அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற சம்பளம் ப்ரமோஷன் எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. 2 வருஷம் உழைச்சிங்க அப்படின்னா அடுத்த சனி பயிற்சியில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பீரியடாக தான் எடுத்துக்கணும். கற்றுக்கிட்டீங்க, கஷ்டப்பட்டு படித்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த இந்த 2 வருஷம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் கிடைக்கும். லிக்விட் கேஷ், அதாவது உங்கள் கையில் உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணம், அது வந்து எப்போதுமே என்னடா அது நம்ம கையில் காசே இல்லையே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இந்த காலகட்டம் கையில் காசே இருக்காது, எவ்வளோ காசு வச்சாலும் செலவாயிடும். லிக்விட் கேஷ் அப்படின்றது க்ரன்ச் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கவங்களோடையும் பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் அப்பா அம்மா, தம்பி தங்கச்சி, அக்கா அண்ணன், இல்லைனா உங்கள் மனைவி, கணவன், குழந்தைகள், இவங்களோட கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ எல்லாத்துலேருந்துமே ஒதுங்கி இருங்க. நீங்கள் பாட்டு ஒரு ஐசோலேஷன் மோடுக்கு போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த 2.5 வருஷம். சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே, நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒர்க் அவுட் ஆகலை, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, வேலையில் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. இந்த ஒரு 2.5 வருஷம் அப்படியே நம்ம பல்ல கடிச்சிட்டு அப்படியே ஓட்டிடணும். ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னா, குரு பயிற்சி மே மாதம் அது வந்து நல்லாயிருக்கு, அது ஒரு ஆறுதலான விஷயம். ஸோ அப்படியே நீங்கள் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், ஹெல்த்தை பாருங்கள், மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஃபால் இன் பிளேஸ் ஆஃப்டர் 2.5 years. மறுபடியும் சொல்கிறேன், இந்த டிரான்சிட் எல்லாம் ஒரு 10 to 20% தான். உங்களுக்கு நல்ல தசை நடப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். சில பேருக்கு அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, அக்கல் சயின்சஸ் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை வரும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். ஏன்னா அதுக்கான பீரியட் தான் இந்த காலகட்டம். திருமணம் ஆனவங்க உங்கள் கணவன் மனைவிக்கு இடையிலான உறவில் விரிசல் வெல்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க, அதர்வைஸ் இட் கேன் லீட் டு டிவோர்ஸ். ஸோ இதை பயன்படுத்துறதுக்காக சொல்ல, கம்யூனிகேஷன் இஸ் த கீ. பார்த்து பேசுங்க. ஒத்து வரலையா கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தப்பு இல்லை. இந்த காலகட்டத்தில் உங்கள் மாமனார் மாமியாரோடையும் செட் ஆகாது இந்த 2.5 வருஷம். ஸோ மொத்தமாகவே உங்கள் ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களோட கருத்து வேறுபாடுகள் நடக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் மாமனார் மாமியாரோடையும் ஒரு லிமிட்லேயே இருந்துக்கோங்க. என்னென்னா என்ன பெருசாக எதுவும் அங்கே போய் தங்கிறது ஒரு 10 days 15 days அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்த 2.5 வருஷம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சேலஞ்சிங்கான பீரியடாக தான் இருக்க போது. அதாவது இந்த 5th வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து தடை தாமதங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ ட்ரை டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டிய நேரம் இது. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. இந்த இன்கம் டேக்ஸ்லாம் கரெக்டாக கட்டிடுங்க. ஐடி ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக ஃபைல் பண்ணிவிடுங்க அடுத்த 2.5 வருஷத்துக்கு. இல்லைனா இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபைல் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கரெக்டாக இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகும், நீங்கள் அதை ரெனியூ பண்ண மாட்டீங்க, அடுத்த நாள் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும். ஸோ அஷ்டம சனியில் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ அதனால் இன்சூரன்ஸ், உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ரெனியூ பண்ணுறோமா, பைக் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் எல்லா இன்சூரன்ஸையும் கரெக்டாக ரெனியூ பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் இருக்குது அப்படின்னா அதில் ஒன்று ஏதாவது தடை தாமதம் இல்லை கட்டாகிறது அந்த மாதிரியும் ஆகலாம். ஸோ மொத்தத்தில் இட்ஸ் கோயிங் டு பி அ சேலஞ்சிங் பீரியட், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி இந்த ஒரு பீரியடை வந்து டிரான்ஸ்ஃபர்மேட்டிவாக எடுத்துக்கிறோம், ஒரு ஐசோலேஷன் மோடுக்கு போயிடுறது அப்படின்றது ரொம்ப நல்லது.
இந்த ஸ்டாக் மார்க்கெட் பக்கம்லாம் போயிடாதீங்க, பயங்கர அடி வாங்கிடுவீங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட், இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க ஆளாக நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு 2.5 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணாலுமே லாஸில் தான் போய் முடியும். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைங்கள் இருக்குது, கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். அவங்கள பாசமாக நடத்துங்க. அவங்கக்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா அவங்க உங்களை எதிர்த்து தான் நிற்பாங்க. நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்கள பார்த்து டீல் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, சிம்ம ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி. இட்ஸ் கோயிங் டு பி எ சேலஞ்சிங் பீரியட், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ நான் சொன்ன விஷயத்திலலாம் கவனமாக இருங்க. மெயினாக ஹெல்த்து, வேலை, குடும்பம் எல்லா இடத்துலையுமே ஒரு சில சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இது எப்படி நீங்கள் கடந்து போகிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சிம்மராசிக்காரங்க யாராவது இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.